கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன், டேப்லெட், லேப்டாப் போன்றவற்றையும் மனிதனையும் பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டது. அதை பயன்படுத்துபவர்கள் அதை கைவிட முடியவில்லை என்றாலும் அதனால் ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து கண்டிப்பாக விலகி இருக்க வேண்டும். கழுத்து முன்னோக்கி சற்று வளைந்த நிலைக்கு மாறிவிடலாம் என்கிறார்கள் வல்லுநர்கள். இதற்கு ஒரு பெயர் வைத்துள்ளார்கள், டெக்ஸ்ட் போசர். அந்த நிலைக்கு டெக்ஸ்ட் போசர் என்று பெயர். அப்படி அந்த டெக்ஸ்ட் போசரை வராமல் பாதுகாக்க நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? மொபைல் உபயோகப்படுத்தும் போது கழுத்து வளையாமல் இருக்க வேண்டும். கைகளை கண்களுக்கு நேராக இருக்கும்படி உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதாவது மொபைல் கண்களுக்கு நேராக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். படுத்து கொண்டிருக்கும் போதோ அல்லது நடந்து கொண்டிருக்கும் போதோ மொபைல் பார்க்கும் மற்றும் உபயோகப்படுத்தும் பழக்கத்தை கைவிட வேண்டும். நீங்கள் கம்ப்யூட்டரை அதிக நேரம் பயன்படுத்துவதாக இருந்தால் முதுகு நேர்கோட்டில் படிந்திருக்க வேண்டும். மானிட்டர் உயரமும் கண்களும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அட்ஜஸ்டபிள் செய்து கொள்ளும் நாற்காலியை பயன்படுத்துவது மிக நல்லது. கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ஆனது 10 முதல் 20 டிகிரி பின்னோக்கி சாய்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்கிரீனுக்கும் உங்களுக்குமான இடைவெளி 20 முதல் 28 இன்ச் இருக்க வேண்டும். டேப்லெட் வாங்கும் போதே அதற்கென தயாரிக்கப்படும் கேஸ் வாங்கிக் கொள்வது நல்லது. கழுத்து வளையக்கூடிய சூழல் உருவாக ஸ்டாண்ட் இருக்கும் போது அதை தக்க கோணத்தில் வைத்து பயன்படுத்த முடியும். லேப்டாப்பை அதிக நேரம் பயன்படுத்தும் சூழல் ஏற்பட்டால் தனியாக கீபோர்டு வைத்துக் கொள்வது நல்லது. 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை கண்களுக்கு பயிற்சி செய்யும். லேப்டாப்பில் திரைப்படம் பார்ப்பவர்கள் கண்களை மிக குறைவாகவே சிமிட்டுகிறார். இப்படியானவர்கள் குறைந்தபட்சம் 5 முதல் 10 முறையாவது கண்களை சிமிட்டி கொண்டே இருக்க வேண்டும். அதிக இருட்டாக இருக்கும் சூழலில் கேஜெட்ஸை உபயோகப்படுத்துவது கண்களை பாதிக்கும் என்பதால் அதை தவிர்த்து வெளிச்சமான மின் விளக்குகளை எரிய விட்டு பின்பு பயன்படுத்தும். எந்த சாதனத்தை பயன்படுத்துவதாக இருந்தாலும் 20 நிமிடங்கள் ஒரு முறை இடைவெளி எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. குழந்தைகள் பார்வை குறைபாட்டை தவிர்க்க ஒரு நாளில் 30 நிமிடங்கள் மட்டுமே அவர்கள் சாதனங்களை பயன்படுத்துவது நல்லது. மேற்சொன்ன அனைத்தையும் நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு டெக்ஸ்ட் போசர் எனப்படும் அந்த வியாதி வராமல் பாதுகாத்து கொள்ளலாம்.